ஹாய் டார்லிங், ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறியா எனக்காக? இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் இப்போ தான் வந்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. அப்படியா? சரி, பைக் எடுத்துகிட்டு வரட்டுமா? அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரலாமா? இது எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு. யாராவது பார்த்தா அப்புறம் எங்கள் வீட்டில் போய் சொல்லிடுவாங்க, பிரச்சனையாக போயிடும். எங்கள் அப்பா பெருசாக கண்டுக்கிட மாட்டார், எங்கள் அம்மாவும் கண்டுக்கிட மாட்டாங்க. ஆனால் என் தங்கச்சி ஒருத்தி இருக்கா, அவள் எப்போ பார்த்தாலும் என்னைய நோட்டம் விடுறதே தான் வேலையாக வச்சுருப்பா. ரொம்ப நீதியாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும்னு அப்படியே பாடம் எடுக்க ஆரம்பிச்சிருவா. ஏ பியூட்டி, உனக்கு தங்கச்சியும் இருக்காங்களா? ஆமாம், எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, என்னை விட 2 வயசு சின்ன பொண்ணு. உன்னை விட 2 வயசு சின்ன பொண்ணா? உன்னை விட அழகாக இருப்பாளா இல்லை உன்னை விட அழகில் கம்மி தானா? இப்போ ஏன் அவளை பற்றி கேட்குறீங்க? அவள் அழகாக இருந்தா எப்படி இருந்தால் நமக்கு என்ன? நீங்கள் ஏன் அவளை பற்றி கேட்குறீங்க? இல்லை, உனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னு சொல்கிற. அதான் வருங்கால குழந்தையாவை பற்றி கேட்க வேண்டாமா? எப்படி இருக்காங்க, எப்படி என்ன ஏதுன்னு? ஒன்றும் தேவையில்ல, நீங்கள் என்னைய மட்டும் விசாரித்தா போதும். சரி, அது எதுக்கு இப்போ நமக்கு? சரி சொல்லு, பைக் எடுத்துகிட்டு வரவா? அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரலாமா? நீங்கள் அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய்கிட்டுருங்க, நான் வந்து அப்படியே ஏறிக்கிறேன். இங்கேருந்தே போனால் அந்த பஸ் ஸ்டாண்டில் எங்களுக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, அப்புறம் பிரச்சனையாக போயிடும். ஓகே, சரி. அப்போ நான் கொஞ்சம் தூரம் அங்கிட்ட தள்ளி போகிறேன், நீ நடந்து வந்து ஏறிக்கோ, சரியா? ஆனால் நீ நடந்து வந்தால் என்னோட ஏஞ்சலோட கால் ரொம்ப வலிக்குமே, அதை பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு என்னைய அவ்வளோ பிடிக்குமா? நீ தான் என் உலகம், நீ தான் என் உயிர். உன்னைய தாண்டி எனக்கு என்ன இருக்குது? எனக்கு எங்கள் அப்பா அம்மா யாருமே தேவையில்ல. நீ மட்டும் இருந்தாலே போதும், எனக்கு நான் சந்தோஷமாக இருப்பேன். நானும் தான், எனக்கும் எங்கள் அப்பா அம்மா யாரும் தேவையில்லை, நீங்கள் மட்டும் இருந்தாலே போதும். சரி, அப்புறம் என்ன? இன்னைக்கே போய் கூட கல்யாணம் பண்ணிக்கிறலாமா? கல்யாணமா? ஆனால் கல்யாணம் இப்போதைக்கு வேண்டாம். ஏன்? நான் கல்யாணம் பண்ணால் தானே என்னோட அழகுக்கு இன்னும் அழகு சேர்க்குற மாதிரி எல்லாம் வாங்கி தர முடியும். உன் கூடயே இருந்து நான் எல்லாம் பார்க்க முடியும். இல்லை, இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம். எங்கள் அம்மா இன்றைக்கும் நாளைக்கும் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறலாம். அப்படியா? சரி சரி. கல்யாணத்துக்கு மாலை வேறு ஆர்டர் கொடுக்க போகணும். பஸ் இன்னும் காணுமே. இந்த பஸ்ஸை எதிர்பார்த்து வந்து நின்னாலே இதுதான் பிரச்சனை. டைமுக்கு நம்ம அவசரத்துக்கு பஸ்ஸு வராது. சரி, இன்னும் கொஞ்ச நேரம் நின்று பார்க்கலாம். என்ன வெயிலாக இருக்குது. ஆவணி மாதம் பிறந்துருச்சு, இன்னும் இந்த வெயில் போகலை. ஃபஸ்ட்டெல்லாம் ஆடி மாதத்துல என்னமோ அம்மையும் தூக்கிட்டு போகும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ஆடி மாதத்தில் அப்படி வெயில் அடிக்குது, ஆவணி மாதத்தில் அதுக்கு மேலே வெயில் அடிக்குது. என்ன செய்கிறது? இந்த வெயிலில் கிடந்து காய வேண்டியது தான். பாவம் குழந்த தான் இந்த வெயிலில் எப்படி சமாளிக்க போகிறான்னு தெரியலை. அவங்கள பார்க்க நிதியோட அக்கா மாதிரி இருக்குது, ஆனால் திரும்பி இருக்கிறனால நமக்கு கரெக்டாக தெரியலை. அப்படி சந்தேகத்தில் நம்ம முடிவெடுக்கவும் கூடாது. ஆனால் கூட நிற்கிறது இன்பா வேலை செய்கிற கடையோட மேனேஜர் தான், அது நல்லா தெரியுது. ஆனால் இது பார்க்கலாம், இது நிதியோட அக்காவான்னு பார்க்கலாம். சரி டார்லிங், நான் முன்னாடி போய்கிட்டு இருக்கேன், நீ வா, சரியா? சரி, நீங்கள் போங்க. போய் அங்கிட்ட ஒரு மரம் இருக்குல்ல, அந்த மரத்துக்கிட்ட வண்டியை நிப்பாட்டிட்டு நில்லுங்க, நான் வந்துடுறேன். சரி. பார்க்கவும் நல்லா அழகாக இருக்கான், கையிலையும் நிறைய பணம் வச்சுருக்கான், நல்ல பெரிய வீடெல்லாம் வச்சுருக்கேன்னு சொல்கிறான். இந்த ஜென்மத்தில் இப்படி வாழணும்னு நமக்கு கொடுத்து வச்சுருக்கு. பரவாயில்ல, இந்த அழகெல்லாம் வேஸ்ட்டாக போயிருமோன்னு நானும் நினச்சேன். இவ்வளோ அழகாக பிறந்ததும் நமக்கு நல்லது தான். நான் எல்லா கிரெடிட்ஸும் நம்ம அம்மாவுக்கு தான். சரி, போகலாம். இப்போமே கிளம்புனா தான் எக்ஸ்ட்ரா கொஞ்ச நேரம் அவங்க கூட ஊர் சுற்ற முடியும் பைக்கில். இல்லைனா நான் இங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தால் டைம் தான் வேஸ்ட் ஆகும். இவ என்ன இங்கே நிற்கிறா? நம்ம அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை இவ பார்த்துருப்பாளோ? பார்த்தா போய் என் தங்கச்சிகிட்ட அப்படியே பற்ற வச்சிருவாளே. இப்போ என்ன பண்ணுறது? சரி, ஒன்றும் நடக்காத மாதிரியே இருப்போம். நான் சந்தேகப்பட்டது சரியாக தான் போச்சு. இது நிதியோட அக்கா தான். இவங்களுக்கும் அவனுக்கும் என்ன இருக்குது? அவன் ரொம்ப மோசமானவேன்னு இன்பாவும் சரி நிதியும் சரி எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவன் கூட எதுக்கு இந்த அக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க? சரி, வேற எதுவுமா இருக்கும். சரி, நம்ம முகத்தை இப்படி ஷாக்காக வச்சுக்கிட்டு இருந்தா அவள் ஏதாவது சந்தேகப்படுவா. எப்பவும் போல் நார்மலாகவே இருப்போம். என்ன கையல், பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருக்க? எங்கே தூரமாக போகிற? இல்லைக்கா, அந்த பக்கத்தில் நம்ம டவுன் வரதான் போய் கல்யாணத்துக்கு மாலைக்கு ஆர்டர் கொடுக்கணும். இப்போ கொடுத்தா தான் அவங்க வந்து நம்ம சொல்கிற மாடலில் பண்ணுவாங்களாம்.
அதான் இன்னும் கல்யாணத்துக்கும் ரொம்ப நாள் இல்லைல்ல, ஒரு வாரம் தான் இருக்குது. அதான் போய் ஆர்டர் கொடுத்துட்டு வரலான்னு கிளம்பிட்டேன். அப்படியா? சரி, கல்யாணத்தை எந்த மண்டபத்தில் வச்சுருக்கீங்க? அது கல்யாணத்தை மண்டபத்துல எல்லாம் வைக்கலக்கா, சும்மா சாதாரணமாக கோவிலில் தான் வச்சுருக்கோம். என்ன சொல்கிற, கோவிலில் வச்சுருக்கீங்களா? அப்புறம் நாங்கள் கல்யாணத்தை நல்லா ஜாம் நடத்துவோன்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, இப்போ என்ன கல்யாணத்தை கோவிலில் வச்சுருக்கேன்னு சொல்கிற? ஆமாக்கா, அவர் ரோஜாவை கல்யாணம் பண்ண போகிற அந்த சார் தான் சொல்லிட்டாரு, கல்யாணத்தை ரொம்ப சிம்பிளாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக வச்சா போதும், கோவிலில் வச்சா போதும், ரொம்ப ஆளுகளையும் கூப்பிட வேண்டாம், நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் போதும், நமக்கு நல்லது நினைக்கிறவங்க மட்டும் கல்யாணத்துக்கு வந்தால் போதும்னு சொல்லிட்டாருக்கா. ஓ அப்படியா? டேய், அப்போ நான்லாம் என்ன உங்களுக்கு நல்லது நினைக்கலையா? கல்யாணத்துக்கு இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. எங்களுக்குன்னு யாருக்கா இருக்கா, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, கண்டிப்பாக வந்து சொல்லுவோம்க்கா. இன்னுமே யார்கிட்டையுமே சொல்லலை, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டையும் சொல்லலை. வர்றேன்க்கா, கல்யாணத்துக்கு எப்படியும் 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து சொல்லுவோம், வர்றேன். ஆ சரி. அக்கா, நான் உனக்கு கேட்குறேன், தப்பாக நினச்சிக்கூடாதீங்க. இப்போ அங்கே போகிறாரே, அவர் யார்? என்ன சந்தேகப்படுற மாதிரியே கேட்குறா, அவர் யாருன்னு. இப்போ இவள்கிட்ட என்ன சொல்கிறது? ஆமாம், நம்ம விஷயத்துலலாம் இவளுகையே மூக்க நுழைக்கிறாளுங்க. கஷ்டம் நஷ்டம்னு சொல்லி அவளுக்கு கஷ்டத்தை பார்த்துட்டு போக வேண்டியது தானே. நம்ம விஷயத்துலலாம் மூக்க நுழைச்சிக்கிட்டு அது யார் எவருன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு. சரி, சமாளிச்சுட்டு போகலாம். யாரை கேட்குற கையல்? அதான்க்கா, இப்போ அங்கே ஒருத்தர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரே, அவர் யார்? அதுவா? எனக்கும் தெரியாதுமா. அட்ரஸ் கேட்டுக்கிட்டு இருந்தார். அவர் இந்த ஊருக்கு என்னமோ புதுசாக அட்ரஸ் கேட்டுக்கிட்டு இருந்தார், அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இல்லையே, இவங்க என்கிட்ட போய் சொல்கிறாங்க. நான் வர்றப்போ நல்லா சிரித்து பேசிக்கிட்டு இருந்தாங்க, தெரியாதவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி பேசலை, நல்லா சிரித்து பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஏதோ மறைக்கிறாங்க. சரி, இது என்னன்னு இன்பாட்டையும் நிதிட்டையும் நோட்டை விட சொல்லலாம். இவள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் டைம் தான் போகும். சரிம்மா கையல், நான் போயிட்டு வரேன், எனக்கு ஒரு அவசரமாக ஒரு வேலை இருக்குது. போயிட்டு வாங்கக்கா. இதில் என்னமோ ஒன்று இருக்குது, அதை என்னன்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். இவனை நம்பியெல்லாம் ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணாக போகக்கூடாது. அதுவும் நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்டோட அக்கா. பொதுவாகவே பொண்ணுங்க வாழ்க்கை வந்து யாரையும் நம்பி வேஸ்ட்டாக போகக்கூடாது. அது இவனை மாதிரி ஒரு பொறுக்கியை நம்பியெல்லாம் யார் வாழ்க்கையும் வேஸ்ட்டாக போகக்கூடாது. ஏன் கண்ணு முன்னாடி யார் வாழ்க்கை வேஸ்ட்டாக போனாலும் அதை நான் தட்டி கேட்க தான் செய்வேன். சரி, பார்க்கலாம். எதுவும் உண்மை தெரியாமல் நம்ம எதுவும் பேசக்கூடாது, ஆனால் பார்த்துக்கலாம். பஸ்ஸு எப்போ வரும்னு தெரியலையே. இப்போ நம்ம வந்து 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் பார்ப்போம். இல்லைனா பரவாயில்ல, வெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, நடந்தே போயிட வேண்டியது தான். ராம இன்னும் காணுமே, எவ்வளோ நேரம் வந்து நிற்கிறோம். அவன் வந்தால் அவன் கூட பைக்கில் போயிடலாம், அவனை இன்னும் காணும். சரி, பார்ப்போம். அங்கே நிற்கிறது கயல் தானே? கயல், எங்க கயல்? யார் நம்மளை கூப்பிடுறா? என்னங்க பார்த்துட்டும் சிரிக்காமல் பார்க்காத மாதிரியே நிற்கிறீங்க? அது ஒன்றும் இல்லைங்க, நான் அந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதான் அப்படியே நின்றுட்டேன். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க. நீங்கள் எங்கே தூரமாக போகிறீங்களா? இல்லைங்க, கல்யாணம் இன்னும் ஒரு வாரத்தில் இருக்குல்ல, அந்த மாலைக்கு ஆர்டர் கொடுத்தா இப்போ கொடுத்தா தான் ஒரு வாரத்துலையாவது கிடைக்குமா. அதான் அவள் இன்பா வந்து மாலைக்கு ஆர்டர் கொடுக்க சொன்னான். இன்னும் அவள் 3 நாளைக்கு வேலைக்கு போகணுமா, அடுத்ததான் 2 நாள் லீவு கேட்டிருக்கா. அதான் இருக்கிற வேலைகளை கொஞ்சம் கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னான். அதான் மாலைக்கு ஆர்டர் கொடுக்க போகிறேங்க. சரி சரி, ஆம்பளைங்க யாரும் இல்லாமல் நீங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு தெரியுது. ஏதாவது வேலை இருந்தால் எங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது தானே. ஃப்ரெண்டு மாதிரி பாருங்கள், என்னோடய ஃப்ரெண்டை உங்கள் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ண போகிறாங்க. இனி என்ன, நம்ம எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று தான், தப்பான எந்த எண்ணமும் இல்லை. கல்யாணத்துக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி, இல்லை எதுவும் ஹெல்ப்னாலும் சரி, எங்கள்கிட்ட தயங்காமல் கேளுங்க, சரியா? சரிங்க, இதில் தயக்கம் என்ன இருக்குது? இப்போதைக்கு ஹெல்ப் எதுவும் தேவைப்படலை, ஆனால் தேவைப்படுறப்ப நான் கேட்குறேன். சரி கையல், வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? கல்யாணம் வேலை, கல்யாண பொண்ணு என்ன பண்ணுறாங்க, நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. வேலை பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அவர் வந்து ரோஜாவை கல்யாணம் பண்ண போகிறவர் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் கல்யாணம் இருக்கணும்னு சொல்லிட்டாரு. அக்கம் பக்கத்தில் ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்கு மட்டும் சொன்னால் போதும், பெருசாலாம் செலவெல்லாம் இழுத்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால் பெருசாக வேலை ஒன்றும் இல்லை. கல்யாணத்துக்கு மாலை வாங்க போகிறோம், அதுதான் இப்போதைக்கு பெரிய வேலையே. பரவாயில்ல, நல்ல மனுஷன் அமைஞ்சாரு. அவங்க நல்ல மனசுக்கு 2 பேரும் நல்லா இருப்பாங்க. ரொம்ப நன்றிங்க. இந்த வார்த்தையெல்லாம் எங்களுக்கு இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை. நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதை கேட்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் என்ன இருக்குது, மனுஷனுக்கு மனுஷன் உதவ வேண்டியது தான். யார் இருக்கா இல்லை அதெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு உதவின்றது தேவை. அது வந்து நம்ம மனுஷங்களுக்கு செஞ்சுக்கிட வேண்டியது தான். எல்லாரும் அப்படி இருக்க போகிறதில்ல. ஆனால் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க தானே. எதுனாலும் என்கிட்ட தயங்காமல் கேளுங்க. சரிங்க சார். எங்க நீங்கள் என்ன சார் நல்லா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? சும்மா பேர் சொல்லியே கூப்பிடுங்க. இல்லை, அப்படி பழக்கம் இல்லை. சரி, பார்க்கலாம். ரொம்ப நன்றி, நீங்கள் இப்படியெல்லாம் பேசுனது எனக்கு மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது.
சரிங்க. ஆமாம், இன்பாவுக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் எப்போ கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்க? அவள்கிட்ட அதை பற்றி பேசியிருக்கேன். அமைஞ்ச வாழ்க்கையை தக்க வச்சுக்கோங்க, ரோஜாவுக்கு கல்யாணம் முடிச்ச கையோட உனக்கும் கல்யாணத்தை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அவள் என்னமோ எங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் அவள் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்ப்போம் சார், அவளை எப்படியாவது பேசி மனசை மாற்றி கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆமாம், டக்குன்னு பேசுங்க, பேசி மனசை மாதிரி கல்யாணம் பண்ணி வைங்க. இல்லைனா அதுக்குள்ளே என் ஃப்ரெண்டு இந்த ஒரு படத்தில் வரும் பாருங்க, காதல் படத்தில் அந்த பரத் சார் சுற்றுவார் பாருங்க, ஞானுக்கிட்டு அப்படி போயிடுவான், பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போவும் இரவும் பகலும் என் ஃப்ரெண்டு இன்பா இன்பா இன்பான்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு தெரியாமல் இல்லை, ஏற்கனவே 5 வருஷம் ஆக போது, பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். பார்த்து டக்குன்னு சேர்த்து வைங்க, உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லாம் எனக்கு புரியுது சார், அவள்கிட்ட சொன்னால் கேட்கணும்ல. ஆனால் கண்டிப்பாக ரோஜா கல்யாணம் முடிஞ்சதும் இன்பாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் சார். ரொம்ப சந்தோஷமா. ஆமாம், நீங்கள் எங்கே தூரமாக போகிறீங்க? இல்லை, நான் டெய்லி கம்பெனிக்கு போகிறப்போ இங்கே தான் வந்து நிற்பேன். அவன் அகிலன் தான் வந்து என்னை கூப்பிட்டு போவான், அதான் இங்கே நிற்கிறேன். அவன் வந்ததும் அவன் கூட சேர்ந்து அவன் பைக்லேயே போயிடுவேன். அப்படியா, சரி சார். இவங்க ஃப்ரெண்டு மலர் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதை இவங்கள்ட்ட சொல்லலாமா வேண்டாமா? வேண்டாம், இப்போதைக்கு ஒரு பொண்ணு தனியாக இருக்கிறப்ப நான் போய் அதை சொன்னால் அது நாகரிகமாக இருக்காது. முதல்ல அகிலனுக்கு கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசி என்னன்னு பார்த்துக்கலாம். அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சொன்னால் கேட்பான். அதுவும் இல்லாமல் அவனும் காதலில் ரொம்ப கஷ்டப்பட்டவன் தான். என்னோட காதலை பற்றி சொன்னால் அவன் புரிஞ்சுக்கிடுவான். பார்ப்போம், பேசிக்கலாம். எதையும் அவசர அவசரமாக செஞ்சோம் முடிச்சோன்னு இருக்கக்கூடாது, பைய பேசிக்கலாம். என்ன நீங்களா அங்கிட்டு திரும்பி தனியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவனை இன்னும் காணுமே, அதான் அப்படியே பார்த்தேன். ஓகே சார், அந்த பஸ் வந்துருச்சு. அந்த பஸ் வேற அங்கிட்டே அந்த ஸ்டாப்லேயே நிறுத்திடுவாங்க. நான் போகிறேன் சார். அப்படிலாம் போகிறேன்னு சொல்லக்கூடாதுங்க, போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. சரி சார், போயிட்டு வரேன். அங்கிட்டு ஒரு கொஞ்சம் தள்ளி அந்த பஸ்ஸை நிப்பாட்டிடுவாங்க. நான் போயிட்டு வரேன் சார். பார்த்து போயிட்டு வாங்க. எதுவும் வேலை இருந்தால் தயங்காமல் சொல்லுங்க, சரியா? எந்த தயக்கமும் வேண்டாம். சரிங்க சார். இவனை என்ன இன்னும் காணும்? எவ்வளோ நேரம் தான் நானும் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுறதுன்னு தெரியல. சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் பார்ப்போம், வருவான். ஹலோ, எப்படி இருக்கடி? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்டி. உன் வீட்டுக்காரரு பிள்ளைகள்லாம் எப்படி இருக்காங்க? ஒரு நாள் வந்துட்டு போடியே, அக்கா இருக்கு இல்லைங்க, நீ வந்துட்டு போக வேண்டியது தானே. என்ன வசந்தி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வாங்கக்கா, நான் தான் என் தங்கச்சிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன்க்கா, உட்காருங்க. சரிடி, நான் உனக்கு அப்புறமா பேசுகிறேன், சரியா? வைக்கிறேன். இந்த ராதாக்கா வந்திருக்காங்க, பேசிட்டு வந்துட்டு நான் அப்புறமா பேசுகிறேன். இல்லைம்மா, நீ பேசு. நான் இந்த மாட்டுக்கு தண்ணி எடுக்க தான் போகிறேன், நீ பேசு. இருக்கட்டும்க்கா, உட்காருங்க. சரிம்மா, நான் அப்புறமா பேசுகிறேன், வை. உட்காருங்கக்கா. எங்கே போகிறீங்க? மதியம் ஆச்சுலாமா, மாட்டுக்கு தண்ணி வைக்கணும்ல, அதான் தண்ணி எடுக்க போகிறேன் புஷ்பாக்கா வீட்டுக்கு. அப்படியாக்கா? ஏக்கா, எங்கள் வீட்லேயும் கொஞ்சம் மாட்டுக்கு தண்ணி இருக்குது, வடிசு தண்ணி, அதை எடுத்துகிட்டு போங்கக்கா. வாழைப்பழ தோல் இன்னைக்கு காலையில் சொரக்கா கூட்டு வச்சேன், அந்த தோலெல்லாம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், வந்து எங்கள் வீட்லேயும் தண்ணி எடுத்துகிட்டு போங்க. சரிம்மா, நான் போய் புஷ்பாக்கா வீட்லேயும் நம்ம சின்ன பொண்ணு வீட்லேயும் தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அப்படியே உன் வீட்லேயும் வந்து எடுத்துகிட்டு போகிறேன், சரியா? சரிக்கா, நீங்கள் போயிட்டு வரும்போது ஒரு சத்தம் கொடுங்க, நான் வரேன். சரிம்மா. இந்த அக்கா வந்து கொஞ்ச நேரம் நம்மள்ட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா என்ன இந்த அக்கா இப்படி புசுக்குன்னு போயிட்டாங்க. சரி, என் தங்கச்சியும் ஏதோ வேலை இருக்குன்ட்டா, இல்லைனா கூட அவள்கிட்ட திருப்பியும் ஃபோன் பண்ணி பேசலாம். சரி, பார்ப்போம், யாராவது வருவாங்க. சின்ன பொண்ணை கூப்பிட்டு கூட கொஞ்ச நேரம் பேசுவோம். என்ன 4 முடி? வா சின்ன பொண்ணு, வந்து உட்கார், வா. என்ன 4 முடி? ஏதோ கள்ளத்தனம் பண்ணியிருக்கீங்க போலயே. நான் கூப்பிட்டது என்னத்துக்கு இப்படி வாயை புழக்கீங்க? ஆமாம், கள்ளத்தனம் பண்ணுதாவ. இப்போ தான் உன்னைய கூப்பிட்டு பேசுவோன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே கண்ணு முன்னாடி வந்து நிற்க 100 ஆயுசு. வா, அதுக்கு தான் அப்படியே வாயை பொழந்து உட்காந்துட்டேன். சரி, உட்கார், வா. வாயை மூடுங்கக்கா, நிறைய பெரிச்சாளி சுண்டலி எல்லாம் தெரியுது, அது பாட்டுக்கு வாய்க்குள்ளே போயிட போகுது. எம்மா, உட்காரனா உட்காருமா, இல்லைனா போம்மா, காலையிலேயே போட்டு உயிரை வாங்காத, உட்காரு. ஆமாம் சின்ன பொண்ணு, நம்ம இந்த அக்கா ராதாக்கா வந்து உங்கள் வீட்டுக்கு தான் மாட்டுக்கு தண்ணி எடுக்க போகிறேன்ட்டு போனாங்க, நீ பாட்டுக்கு இங்கே வந்துட்ட. அப்படியாக்கா? ராதாக்கா மாட்டுக்கு தண்ணி எடுக்க போனாங்களோ? ஆமாம், இப்போ தான் சொல்லிட்டு போனாங்க. நான் கூட என் வீட்லேயும் தண்ணி இருக்குது, வந்து எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். நான் போய் சின்ன பொண்ணு வீட்லேயும் புஷ்பாக்கா வீட்லேயும் எடுத்துகிட்டு வந்து அப்படியே உன் வீட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. நீ என்னன்னா வந்து இப்படி உட்காந்துருக்க. சரி, பரவாயில்லக்கா, காய மாமியார் வீட்டில் இருக்காங்க, அவங்க எடுத்து கொடுத்துக்கிடுவாங்க. சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டே சின்ன பொண்ணு? என்ன சாப்பாடு வச்ச? கருவாட்டு குழம்பு வச்சேங்க்கா. என்ன கருவாட்டு குழம்பு வச்சேன்ற? வெள்ளிக்கிழமை அதுவுமா? ஏன் 4 முடி? வெள்ளிக்கிழமை கருவாட்டு குழம்பு சாப்பிடக்கூடாதுன்னு என்ன சட்டமாக இருக்குது? சட்டமெல்லாம் இல்லை, வெள்ளிக்கிழமை அப்படி கருவாடு மீன் அப்படி எதுவும் கவிச்சு சாப்பிட மாட்டாங்களே, அதான் கேட்டேன். கருவாட்டு குழம்பு வச்சுருக்கே, இல்லைனா வார வாரம் என் மாமியார் சாம்பாரை வைக்க சொல்லிச்சின்னு சொல்லுவையே, அதான் கேட்டேன். இன்றைக்கும் சாம்பார் தான்க்கா வைக்க சொல்லிச்சு, காய்கறி எதுவுமே இல்லை, பார்த்துக்கோங்க.
4 கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் தான் கிடந்துச்சு. கொஞ்சம் இது நெத்திலி மீன் கருவாடு கிடந்துச்சு. அதை போட்டு குழம்பு வச்சிட்டேன். என் மாமியார் இனியும் சாப்பிடலை. குழம்பு வாடையும் வீட்டுக்குள்ளே போகலை போல். அதனால் அதை பற்றி ஒன்றும் கேட்டுக்கறல. இனி மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கிடந்து ஆடும். அப்போ மதியத்துக்கு மேலே ஒரு போர் இருக்குன்னு சொல்லு. மதியத்துக்கு மேலே என்னக்கா போரு? அதான் இவருக்கு கழுத்தை நீட்டினதுலேருந்து டெய்லி 24 மணி நேரமும் போரா தானே இருக்குது. போரெல்லாம் இப்போ பழகி போச்சுக்கா. ஆமாம், இனி என்ன செய்ய? மாமியார் மாமனார் இருந்தாலே இதே கொடுமை தான். நாத்தனா கறிக்கு இருந்தாலும் இதே பஞ்சாயத்து தான். இனி என்ன செய்ய? நீங்கள் ரொம்ப சலிச்சிக்கிறீங்களேக்கா. உங்கள் மாமியார் மாமனார் என்ன உங்கள் கூடயே இருக்காங்க? அவங்க பாட்டுக்கு ஊரில் இருக்காங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணதுமே அந்த அண்ணனை பிரித்து கூப்பிட்டு வந்துட்டீங்க தனியாக. நான் தனியாக பிரித்து கூப்பிட்டு வந்தது நீ பார்த்தையாக்கும். இல்லை நீ என் மாமனார் மாமியார் ஏதாவது பேசியிருக்கியா? அவங்க என்னைய போட்டு படுத்துனாங்களே அவ்வளோ பாடு. நானாக இருக்கக்கண்டு அவ்வளோ நாளாவது சகிச்சு அவங்க கூட இருந்தேன். எவ்வளோ நாளுக்கா மாமியார் மாமனார் கூட இருந்தீங்க? அது 10 நாளுக்கிட்ட இருந்துட்டேன் சின்ன பொண்ணு அவங்க கூட. ஏன் தாயே 10 நாள் இருந்தீங்களாக்கும் மாமனார் மாமியார் கூட? உலக அதிசயம்தாங்க்கா. யாருமே கல்யாணம் முடிச்சு 10 நாளெல்லாம் மாமியார் கூட இருக்கவே மாட்டாங்க. அதுக்குள்ளே பிடுங்கிக்கிட்டு வந்துடுவாங்க. பார்த்தியா, நான் 10 நாள் மாமியார் கூட சமாளிச்சிருக்கேன். இது எதுவும் என் புருஷனுக்கு தெரியுதா? டெய்லி போட்டு என்னை அந்த பாடு தான் படுத்துறான் என் புருஷங்காரன். இனி என்னத்தை சொல்ல? கல்யாணம் ஆச்சு, பிள்ளையும் பத்து, பிள்ளைக்கும் 10 வயசு ஆச்சு. இனி அதை போட்டு என்னத்துக்கு பேசிக்கிட்டு? ஆமாக்கா, இனி அதை போட்டு என்னத்தை பேசிக்கிட்டு? நான்லாம் என் மாமியார் கூட 6-7 வருஷமாக குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன். சரி விடு, அது அவங்க தலையெழுத்து மாதிரி நடக்கும். என்ன 2 பேரும் காலையிலேயே வந்து உட்காந்துட்டீங்க போல கதை பேச? வாங்கக்கா உட்காருங்க. இப்போ தான் வந்தேன். 4 முடிங்கனக்குள்ளே தனியாக உட்காந்துருந்துச்சு. சரின்ட்டு என்னடான்னு பார்க்க வந்தேன். உட்காருங்கக்கா. உட்காருதேம்மா. என்ன சின்ன பொண்ணு, காலையிலேயே வந்து உட்காந்துட்ட? சாப்பாடெல்லாம் செய்யலையா இனியும்? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, வீடு வாசலை கழுவி செஞ்சு வேலை ஒன்றும் இல்லையா? இல்லை எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? எல்லா வேலையும் முடிஞ்சுக்கா. இந்த வெள்ளிக்கிழமையெல்லாம் கண்டுபிடிச்சவனையெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியலக்கா. வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா சாமிக்கு, அதுவும் இன்றைக்கெல்லாம் பாருங்கள் என்னமோ வரலட்சுமி பூஜையாக்கா. ஒரு வேலை செய்ய முடியல. என் மாமியாக்காரி நடு வீட்டில் சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு அங்கத்தோட இங்கத்தோட அங்கே ஒட்டடை இருக்குது இங்கே ஒட்டடை இருக்குன்னு போட்டு என் உயிரை வாங்கிட்டு, அப்புறம் அவ்வளோ வேலையும் முடிச்சுட்டு கிடந்த துணி, அந்த சோஃபாயில் விரிக்கிறது, பெட்ஷீட்டு, தலைவணி உரை எல்லாத்தையும் எடுத்து துவைச்சி காய போட்டு சாப்பாடையும் செஞ்சு வச்சுட்டு வாசலிச்சு கோலமெல்லாம் போட்டு விட்டு வந்தேங்க்கா. பரவாயில்லையே, காலையிலேயே இவ்வளோ வேலை பார்த்துருக்க. இவ்வளோ வேலை பார்த்து என்னக்கா புண்ணியம்? அவன் என்ன குழம்பு வச்சிருக்கான்னு கேளுங்க. என்ன குழம்பு வச்சிருக்க சின்ன பொண்ணு? அவன் என்னத்துக்கு அப்படி சொல்கிற? இன்னைக்கு என்ன வெள்ளிக்கிழமை, சாம்பார் புளிக்குழம்பு ஏதாவது வச்சிருப்ப. அதை என்னத்த ஆச்சரியமாக கேட்டுக்கிட்டு? சாம்பார் புளிக்குழம்பெல்லாம் வைக்கலக்கா, கருவாட்டு குழம்பு வச்சேன். என்ன சின்ன பொண்ணு சொல்கிற? சாம்பார் வைக்காமல் கருவாட்டு குழம்பு வச்சியா? அப்புறம் என்னத்துக்கு வீட்டில் நீ இன்னைக்கு அவ்வளோ பாடு பார்த்துருக்கு? வீடு கழுவி எல்லாம் துவைச்சி போட்டு வாசலிச்சு கோலம் போட்டு எல்லாம் பண்ணினேன்னு சொல்லிட்டு கருவாட்டு குழம்பு வச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமாக்கா, வீட்டில் காய்கறி எதுவும் கிடையாது. என் மாமியார் காலையில் சாம்பார் தான் வைக்க சொல்லிச்சு. ஆனால் காய்கறி எதுவும் இல்லையே. ரசம் வைக்கன்னு சொன்னேன். ரசம் தொண்டைக்குள்ளே இறங்காதுன்னு சொல்லிச்சு. அதான் பார்த்தேன், 2 முருங்கைக்காயும் 2 கத்திரிக்காயும் கிடந்துச்சு. நெத்திலி கருவாடு கிடந்துச்சு. அதை போட்டு குழம்பு வச்சேன், கருவாட்டு குழம்பு. இல்லை, இன்னைக்கு வரலட்சுமி பூஜையாச்சே, சாயந்தரம் கோயிலுக்கெல்லாம் போகலையா நீ? இல்லைக்கா, எங்கேயும் போகலை. என் வீட்டில் என் புருஷனுக்கு இன்னைக்கு நைட் டியூட்டி இருக்கான். அதனால இன்னைக்கு கோயிலுக்கெல்லாம் போகலன்ட்டாரு. எனக்கும் மனசு அவ்வளோ நல்லா இல்லை. அதான் பேசாமல் இருந்துட்டேன். ஏன் சின்ன பொண்ணு, வீட்டில் என்ன நீயும் உன் மாமியார் சண்டையா போட்டீங்க? சண்டை நமக்கு வருஷ காலமும் உள்ளது தானக்கா. அதெல்லாம் இல்லைக்கா. அம்மாயும் மகளும் சேர்ந்தா எப்பா என்ன நடிப்பு நடிக்காங்கக்கா. நைட்டு என் மாமியார் இட்லி தோசை வேணும்னுச்சு. மகளுக்கு நான் மதியம் வச்ச மீன் குழம்பு மீன் வறுவலெல்லாம் இருந்துச்சு, அதை வச்சு சாப்பிடுதேன்னு சொல்லிட்டா. அப்படி இருந்தாலும் என் மகளுக்கு வந்தவளுக்கு ஒரு இட்லி தோசை சப்பாத்தி பூரி போட மாட்டுக்கா. நாங்கள் இருக்கும்போமே இப்படி இல்லாட்டினா எப்படிலாம் பார்ப்பீங்க, என் மகளை கொடுமைப்படுத்துவீங்கன்னு சண்டைனாலும் அப்படி மல்லுக்கட்டிக்கிட்டு இருக்குக்கா என்கிட்ட. ஏன் நாத்தனார் என்னன்னா வச்ச சோறை வச்சுக்கிட்டு சோக கீதம் பாடிக்கிட்டு இருக்கா. இவளுகளுக்கெல்லாம் நடிப்பை பார்த்துக்கிட்டு நான் இன்னும் இருக்கணேன்னு எனக்கு ஒரு பக்கம் கவலை வேற. ஆமாம், இன்னுமா உன் ஆத்தனா மாமியார் வீட்டுக்கு போகாமல் கிடக்கா? இன்னைக்கு போயிடுவாக்கா. கொஞ்ச நேரத்தில் அவள் வீட்டுக்காரர் வந்து கூப்பிட்டு போயிடுவார். கிளம்பிட்டாரான் அவள் கூப்பிட்டு போக. வந்ததும் கிளம்பிடுவா. அவள் இருந்து என்னத்துக்கு போய் என்னத்துக்குக்கா? இந்தா இன்னைக்கு போவா. போய் இனி 3 நாளில் வந்துடுதேன்னு அவங்க அம்மாட்ட சொல்லிக்கிட்டு இருக்காக்கா. இனி என்னத்தை சொல்ல? நான்லாம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் எவ்வளவோ வருஷங்கள் ஆகிப்போச்சு.
அவங்களும் என்னைய பார்க்க வர்றதில்ல. எங்கள் குடும்பத்தில் இப்போ யார் இருக்கா இல்லைன்னு கூட எனக்கு தெரியலை. ஆனால் இவளும் பாருங்கக்கா, மாமியாக்காரி எங்கள் மாமியாக்காரி வீடே அவங்க அம்மா வீடுங்க தஞ்சமாக இங்கேயே கிடக்கா. சரி விடுமா, அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் பிள்ளைங்க வந்து போய் இருக்குங்க. அதுக்கப்புறம் அவ்வளோ போக்குவரவெல்லாம் இருக்காது. இந்த நானும் இருக்கோம்ல, எங்கள் அப்பா அம்மா இருந்த வரைக்கும் நானும் நல்லா இருந்தேன். எனக்கெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்கள் அப்பா அம்மா போயிட்டாங்க. எனக்கெல்லாம் பாதி நல்லது கெட்டது பார்த்ததே என் தம்பி தான். ஆமாம், தம்பின்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. கல்யாண வேலையெல்லாம் எவ்வளோ தூரம் போச்சுக்கா? நான் அதை பற்றி ஒன்றுமே கேட்கல. வேலையெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அதான் எல்லாம் சிம்பிளாக வைக்கணும்னு சொல்லிட்டோம்ல. இனி என்ன கல்யாண வேலை? போய் தாலியும் புடவை இதெல்லாம் எடுக்கணும். ஆமாக்கா, இனி ஒரு வாரம் தானே இருக்குது. தாலி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து சாரி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை தைக்க கொடுக்கணும்ல பொண்ணுக்கு. ஆமாம், தைக்க கொடுக்கணும். என் பிள்ளைகளும் என்னமோ லெஹங்காவா என்னமோ ஒன்று இருக்காம்ல. நானும் அழகா சுடிதார் எடுங்கடின்னு சொன்னேன். அவளுக்கு என்னமோ லெஹங்கா தான் எடுப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காளுக. சரி எடுத்துகிட்டு போட்டும், ஒத்த மாமன் கல்யாணத்துக்கு அவளுக்கு போட்டு ஆசையாக இருக்கட்டும். ஆமாக்கா, சுடிதாரெல்லாம் பழைய காலத்து மாடலு. இப்போ தான் பிள்ளைகளுக்கு லெஹங்கா நிறைய டிசைன் வந்திருக்குக்கா. பிள்ளைகளுக்கு, பொம்பளை பிள்ளைகளுக்கு தானே இப்போல்லாம் ட்ரெஸ்ஸே. போய் எடுக்கணும்லாக்கா. என்னைக்கு போய் எடுக்க போகிறீங்க? என்னம்மா என்னைக்கு போய் எடுக்க போகிறீங்கன்னு என்கிட்ட கேட்க? நம்ம எல்லா இடத்துக்கும் ஒன்றா தானே போவோம். பாப்போம் சின்ன பொண்ணு, இன்னைக்கெல்லாம் நாளைக்கு போய் எடுத்துகிட்டு வருவோம். எடுத்துகிட்டு வந்தால் தானே இந்த ப்ளவுஸ் எல்லாம் தைக்க கொடுத்தா கிடைக்கும். கடைசி நேரத்தில் நம்ம கொண்டு வந்து கொடுத்தா அப்படியே சொதப்பி வச்சிருவாங்க. ஆமாக்கா, அதெல்லாம் டைம் இருக்கும்போமே கொஞ்சம் டைம் எடுத்து தைக்கணும் கல்யாண பொண்ணுக்கெல்லாம். இனி லெஹங்கா எல்லாம் எடுத்தாலும் அதையும் கொஞ்சம் பிடிச்சு அடிச்சு தைக்கணும். உங்களுக்கு உங்கள் வீட்டுக்காரருக்கெல்லாம் எடுக்கலையாக்கா? எடுக்கணுமா? எனக்கு என்னத்தை போட்டு ஒரு 800 1000 ரூபாய்க்கு ஒரு சாரியும் என் வீட்டுக்காரருக்கு ஒரு வேட்டி சட்டையும் எடுத்தால் போதும். என் பிள்ளைக்கு தான் லெஹங்கா கேட்குதுங்க. ரோஜாவுக்கு ஒரு 3 நாள் சேலை எடுத்துருவோம்னு பார்க்கேன். தாலி எடுக்கணுமா? ஒரு பவுனுக்கு தாலி எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்னத்தக்கா சொல்கிறீங்க? ஒரு பவுனுக்கு தாலி எடுக்க போகிறீங்களா? ஆமாம்மா, அதுக்கே நீ வாயை பிளந்துக்கிட்டு இருக்க? தாலியெல்லாம் ஒரு 1/4 பவுனில் எடுக்கணும், 1/2 பவுனில் எடுக்கணும். ஒரு பவுனுக்கெல்லாம் எடுத்து எதுக்குக்கா காசை வேஸ்ட் ஆக்குறீங்க? ஏன் நாலு முடி, என்னமோ நீங்கள் பணம் போட்டு எடுக்க போகிற மாதிரி இவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க தம்பி பொண்டாட்டிக்கு அவங்க ஒரு பவுனில் தாலி எடுக்க போகிறாங்க. அதில் என்னத்துக்கு நீங்கள் இவ்வளோ சங்கடப்படுதீங்க? எடுத்து போட்டுமே. இல்லை சின்ன பொண்ணு, நாத்தனாவுக்கெல்லாம் யாராவது ஒரு பவுனுக்கு தாலி எடுப்பாங்களா? ஏம்மா, நாத்தனாவுக்கு ஒரு பவுனில் தாலி எடுத்தா என்ன செய்யுது? அவள் எப்படியோ இருந்துட்டு போகிறாம்மா. அவள் நல்ல பிள்ளை. இன்னையே எப்படி இருக்குப்பான்னு எனக்கு தெரியல. அந்த பிள்ளைய குணத்தை வச்சு பார்க்கும்போது அந்த பிள்ளைக்கு எப்போவுமே நல்லா தான் இருப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சாலும் குணமெல்லாம் மாறாது. ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டப்பட்ட பிள்ளைங்க. அதுவும் போக எனக்கெல்லாம் எல்லாம் நல்லது கெட்டதும் என் தம்பி தான் பார்த்துருக்கான். எனக்கு வேறு யாரும் இல்லை, என் ஒத்த தம்பி தான் இருக்கான். அவனுக்கு வரப்போகிற பொண்டாட்டிக்கு ஒரு பவுனில் தாலி கூட எடுக்கலைன்னா நான்லாம் என்ன அக்கா? இல்லைக்கா, எதுக்கு பணத்தை போட்டு அப்படி நகைக்கு போட்டு வேஸ்ட் ஆக்கணும்னு சொல்கிறேன், அவ்வளோதான். நகைக்கு போடுறதெல்லாம் வேஸ்ட் இல்லை நாலு முடி. நீங்கள் மாதத்துக்கு 4-5 சாரி எடுக்கீங்க பாருங்க, அதுதான் வேஸ்ட்டு. நகையெல்லாம் எப்போ போட்டாலும் நகைக்கெல்லாம் விலை கூட தான் செய்யும். மதிப்பு என்றைக்குமே குறையாது. அவங்க மனசு போல் அவங்க செய்யட்டும். நீங்கள் என்னத்துக்கு இதுக்குள்ளே வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம்மா, ரோஜாலாம் நல்ல தங்கமான பிள்ளை. எனக்கு அது தோணலை என் தம்பிக்கு அந்த பிள்ளைய முதல்லையே கேட்போன்னு. அது போக என் தம்பியை அந்த பிள்ளைய விரும்பிட்டேன். எனக்கு அதே ரொம்ப சந்தோஷம். போதும், எனக்கு என் தம்பிக்கு இது போதுமா. அவன் சந்தோஷம்தான் எனக்கும். என் பிள்ளைகளுக்கும் அந்த பிள்ளைல ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் தான் வாழ போகிறான். அவன் சந்தோஷமாக இருக்கட்டும். அதுவும் போக அந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை. நல்லா என் தம்பியையும் பார்த்துக்கிடும். அந்த பிள்ளை மட்டும் இல்லைம்மா, அந்த பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப நல்ல பிள்ளைங்க. நம்ம கூட வந்து இருக்குங்க, அந்த பிள்ளைங்க நம்ம வீட்டில் இருக்குங்க. அப்போ இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்லது கிட்டதும் நம்ம தானே பார்க்கணும். என் தம்பி அந்த பிள்ளைய கல்யாணம் முடிக்கிற வரையும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது எனக்கு பெரிய வரமாக தான் தெரியுது. அப்படி ஒரு பிள்ளை என் தம்பிக்கு பொண்டாட்டியே வர்றது எனக்கு உண்மையிலேயே அவ்வளோ பெரிய வரமாக தான் தெரியுது. இப்போ இப்படியெல்லாம் பேசுவீங்கக்கா, கல்யாணம் முடிஞ்சு நாத்தனான்னு வரும்போது எல்லாருக்கும் குணம் மாறதானே செய்யும். அவங்க குணம் எனத்துக்கு 4 முடி மாறப்போகுது. அது வந்து ஒவ்வொருத்திக்கும் ஏறுதழுக்க பாருங்க. இதை ஏன் நாத்தனா வந்து என் குணத்தை மாற்றினா சரி, அவள் அப்படி தான் செய்கிறா. இந்த ரோஜா பிள்ளையெல்லாம் அப்படி இல்லைக்கா, நல்ல பிள்ளை, தங்கமான பிள்ளை, பார்த்துக்கோங்க. அந்த பிள்ளையெல்லாம் நாளை பின்ன எதுவுமே பண்ணாதுக்கா. அவங்க தம்பி நீங்கள் இவ்வளோ செஞ்சால் போதும்னு சொன்னால் கூட, இல்லைங்க நீங்கள் உங்கள் அக்காவுக்கு இன்னும் நிறைய சேர்த்து செய்யுங்கன்னு தான் அந்த பிள்ளை சொல்லும். அந்த பிள்ளை குணம் அப்படியாப்பட்ட குணம்தான். அதை நாங்கள் புரிஞ்சிக்கிட்டோம், நீங்கள் இன்னும் புரிஞ்சிக்கிறல. அப்படி சொல்லி சின்ன பொண்ணு, எனக்கு அவன் என் பிள்ளைகளுக்கு செய்கிறான் செய்யலாம், அதெல்லாம் எனக்கு இனி பிரச்சனை இல்லை சின்ன பொண்ணு. என் பிள்ளைகளுக்கு செய்கிறதுக்கு நானும் அவங்க அப்பாவும் இருக்கோம். என் தம்பி இவ்வளோ நாள் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டான். இனி அவன் நல்லா சந்தோஷமாக இருக்கட்டும், எனக்கு அது மட்டும் போதும். எனக்கு இனி என் தம்பி எதுவும் செஞ்சாலும் நான் வேண்டாம்னு தான் சொல்லுவேன்.
எனக்கு இந்த கல்யாணம் முடிச்சு வச்சேன், என் புருஷன் கொஞ்சம் நல்லா இருந்த காலத்தை கழிக்க போய் இந்த 2 3 வீடு கட்டணும், வாடகைக்கு விட்டுருக்கோம். என் பிள்ளைகளுக்கு அது போதுமா? இனி நாளைக்கு அவனுக்கு பிள்ளை பிறக்கும் செய்யும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என் தம்பி பிள்ளைக்கும் செய்வேன். என் பிள்ளைய தான் நான் பார்ப்பேன். அவங்க சந்தோஷமாக இருக்கணும். என்னால் அவங்க குடும்பத்துலேயோ இல்லை என் பிள்ளைகளாலேயோ அவங்க குடும்பத்தில் எந்த சண்டையோ எதுவுமே வராது. இப்படி உங்களை மாதிரியே எல்லாரும் நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்க்கா. நம்ம தம்பி பொண்டாட்டி நல்லா இருக்கணும், நமக்கு ஒன்றும் செய்யட்டாலும் பரவாயில்ல, அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு அவங்க நினச்சா சந்தோஷம்க்கா. ஆனால் எல்லாரும் அப்படி நினைக்க மாட்டாங்கக்கா. ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க பாருங்க, அதுக்கே உங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறதே எனக்கு தெரியலக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் நாத்தனாலாம் என் புருஷன் என்ன கொடுத்தாலும் 1 ரூபா வச்சாலும் எடுத்துகிட்டு போயிடுவாக்கா. அந்தளவுக்கு நீங்கள் இப்படி பேசுகிறத கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா. புஷ்பா வாழ்க, புஷ்பா வாழ்க. ஏன் சின்ன பொண்ணு இவளோட போ சின்ன பொண்ணு, எனக்கு வெக்கமாக இருக்குல்ல. வெக்கப்படாதீங்கக்கா. நீங்கள் வெக்கப்பட்டாலும் உங்களுக்கு அழகு கூட தான் செய்யுது. எல்லாரும் உங்கள் மனசுப்படியே சந்தோஷமாக இருப்பாங்கக்கா.